இடுறாங்கிற சதீஷ், அண்ணனுக்கு வேற வேலையே இல்லையா? அண்ணி தான் ஃபோன் பண்ணி தொலை பண்றாங்கன்னா இவரும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸ்னேகா, ஸ்னேகா. வந்துட்டீங்களா? என்ன குழந்தை இருக்கா இந்த நேரத்துல போய்? ரத்னா, அம்மா சாப்பிட ஏதாவது கொடுத்தியா இல்லையா? அவ வீட்ல இல்ல. வீட்ல இல்லையா? ஆமா. ஸ்கூல் விட்டு இந்நேரம் வந்திருக்கணுமே. வரலன்னு சொல்றேன்ல. டியூஷன் சென்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டியா இல்லையா? ஐயோ, அவன் எல்கேஜி குழந்தையா? பெரிய பொண்ணு டியூஷன் முடிஞ்சா தானா வீட்டுக்கு வர போறா. உன் பொண்ணா இருந்தா அப்படி பேசுவியா? அவ ஏன் பொண்ணு? நான் போய் பார்த்துட்டு வரேன். என்னங்க? என்ன என்னங்க நோன்னாங்க? நான் என்ன மகாநாடா போடுறேன் கூட்டமா வந்திருக்கீங்க? நாங்க ஒண்ணும் உன் பேச்சை கேட்கறதுக்கு வரல. யோ, திறந்த வீட்டுல நாய் பூந்த மாதிரி பூந்துட்டு பேச்சு. நாய்கின்னு நாங்க இங்க சண்டை போட வரல. ரத்னா எங்க? டியூஷன் போயிருக்கா? அண்ணே, விவரம் தெரியாம பேசாதீங்க. ரத்னாவை காணோம். ரத்னாவை காணோமா? என்னடா சொல்ற? சார், ரத்னாவை காணோன்னு தேடி நாங்க 2 தடவை இந்த வீட்டுக்கு வந்தோம். அவங்க உங்ககிட்ட சொல்லலையா? சேகா, எஸ் நேகா. ரத்னாவை காணாமனு தேடி வந்தாங்களே, ரத்னா எங்க? இல்ல இல்ல, மணியரசு மட்டும் வந்துட்டு போனது உண்மைதான். ஆனா டோட்டல் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட வந்தாங்கன்னு நான் நினைச்சேன். மத்தபடி காணாமலாம் போகல, அவங்க சும்மா மிரட்டுறாங்க. ஏய், என்னடி பசப்பற? மரியாதையா உண்மையை சொல்லு. உன் பேச்சில நாங்க நம்ப தயாரா இல்ல. எங்கடி என் பேச்சு எங்கடி ஒளிச்சு வச்சிருக்க? அந்த யாராவது ஸ்னேகா மேல கைய வச்சீங்க, ஒருத்தர் உயிரோட போக முடியாது. என்னங்க நீங்க? உங்களுக்கு ரத்னா மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா? நான் பொண்ணை காணும் தவிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க என்னமோ இவ முந்தானே புடிச்சிட்டு நிக்கிறீங்க. ஏய், என் பொண்ணை காணோம்னா நானே தேடி கண்டுபிடிப்பேன். ஓடி. எல்லா இடமும் தேடிட்டோம், என் பேச்சை எங்கேயுமே காணோம். இவதான் அவளை எங்கேயோ கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்கேன். நீங்க 1000 தடவை சொன்னாலும் அவருக்கு உரைக்காதுங்க. நீங்க 1,00,000 தடவை சொல்லுங்க, ஸ்னேகா கடத்திருக்க மாட்டான். இத பாருங்க, உங்க காலை புடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் பொண்ணை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. உங்க 2 பேர் நடுவுல அவ வரான் தான் இவ அவளை எங்கேயோ கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்கா. அம்மா தாயே, என் பொண்ணை திருப்பி கொடுமா, நான் அவளை கூட்டு போயிடுறேன், இங்க விட்டு போக மாட்டேன். என்ன ஏங்க, அவங்க தான் ஏதோ புரியாம கேக்குறாங்கன்னா என்ன நீங்க சண்டைக்கு போறீங்களா? நீங்களும் சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுங்க. உன் சத்தியத்தை தூக்கி குப்பையில போடுறே. என் பொண்ணை எனக்கு திருப்பி கொடு. ஏங்க, இதுக்கு மேல இவங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இவங்களை கூட்டிட்டு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா உண்மை தானா வெளியில வரும். ஆமா, அதான் கரெக்ட். போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதுதான். டேய் 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 டேய், யாரா நீ? புதுமுகமா இருக்க, அழையா விருந்தாளி, போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுற? அண்ணே, அண்ணே, அவதான் எந்த தப்பும் பண்ணல. அப்ப அம்சம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஆமா, போலீஸ் ஸ்டேஷன் போவோம் வாங்க. ஆமா வாங்க. போலீஸ் ஸ்டேஷன் வரணுமா? நான் நம்புறேன் ஸ்னேகாவை. வா ஸ்னேகா, போலீஸ் ஸ்டேஷன் போலாம். நீங்க நான் ஸ்டேஷனுக்கு வரணுமா? நம்ம தான் தப்பு பண்ணலடா கண்ணு, நம்ம ஏன் பயப்படணும்? ஏய், என்னையும் ஸ்னேகாவையும் பிரிக்கிறதுக்கு ஏதோ நாடகம் ஆடுறீங்கன்னு நினைக்கிறேன். என் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சு, ஒரு பய உயிரோட இருக்க மாட்டீங்க. அதே தான் நானும் சொல்றேன். என் பேத்திக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆகட்டும், யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். என்னடா செய்வேன்? என்னடா செய்வேன்? என்ன பண்ணுவனா? ஏய், என்னடா நினைச்சு பாக்க? நிறுத்துங்க, இங்க சண்டை போட வேண்டாம். சரிம்மா, நீங்க பொம்பளைங்களா வீட்டுக்கு போங்க, ஸ்டேஷனுக்கு வர வேணாம். நாங்க மட்டும் போயிட்டு வந்துடுறோம். வா ஸ்னேகா, ஸ்டேஷன் போலாம். என்னங்க, நான் இருக்கேன்லடா, வா, தைரியமா வா. முத்தழகி, நீ வாமா. என்னங்க இப்படி பதட்டமா இருக்கீங்க? உள்ள வாங்க, உள்ள வந்து காஃபி சாப்பிடுங்க. வாங்க. இப்ப காஃபி சாப்பிடுறதா ரொம்ப முக்கியம். போ, போய் வேலையை பாரு. வந்துட்டா தேவையில்ல.
நல்லா தான் இருக்கும். சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சா தான் தொல்லை பண்ணாம இருப்பாரு. அண்ணி, என்ன அண்ணி வெளியே எல்லாருக்கும் தைரியம் சொல்லிட்டு இங்க நீங்க வந்து அழுதுட்டு இருக்கீங்க? குழந்தைங்க சித்தப்பா கிட்ட இருக்கா. முதல்ல குழந்தைய தூக்கிட்டு வா, நான் பால் கொடுக்கணும். அண்ணி, எதுக்கு அழறீங்க? அழாம என்ன பண்ண சொல்ற? எல்லாரும் போனாங்க, ஆனா ரத்னா பத்தி எந்த தகவலும் இல்ல. போன் பண்ணாலும் யாரும் போனை எடுக்க மாட்டேன்றாங்க. ரத்னாவுக்கு என்ன ஆச்சோ? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அண்ணி, போன தடவையே ஸ்னேகா ரத்னாவை கடத்த முயற்சி பண்ணலாமே, இந்த தடவையும் அவதான் கடத்திருப்பா. நீ புரியாம பேசுறம்மா. போன தடவை கடத்தி அவன் மாட்டிக்கிட்டா, மறுபடியும் அவன் எப்படி அந்த தப்ப பண்ணுவா? ஐயோ, வேற யாரும் இந்த தப்ப பண்ணிருக்காங்க. அவ சின்ன பொண்ணு, உலகம் தெரியாதவ. சதீஷ்க்கு போன் பண்ணி அவரை வர சொன்னேன். அவர் இப்பதான் வந்தார். சதீஷ் உங்க அண்ணா கிட்ட சொல்லி ரத்னாவை டிபார்ட்மெண்ட் மூலியமா தேட சொல்லலாமா? எனக்கும் அதுதான் தோணுது. அதுக்கு முன்னாடி உன் அப்பா கூட்டிட்டு வர சொல்லி என் வீட்டுக்காரர் அனுப்பிச்சிருக்கேன். அப்பாவுக்கு நீங்க ஏன் போன் பண்ணக்கூடாது? நான் போன் பண்ணேன், ஆனா ஏதோ மீட்டிங்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஸ்னேகா முடி வெட்டின உடனே நான் ரத்னாவை வீட்டுக்கு வர சொன்னேன். ஆனா அவ நான் வந்தா என் அப்பாவோட தான் வருவேன்னு சொன்னா. ஆனா இங்க இருக்கிற எல்லாரும் நான் தான் ஸ்னேகா வீட்டுல ரத்னாவை தங்க வச்சேன்னு நினைக்கிறாங்க. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா ஐயோ ஐயோ, நான் செத்தே போயிடுவேன். உன் அண்ணனுக்கும் சித்தப்பாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்னால எந்த பதிலும் சொல்ல முடியாது. ஐயோ, திருந நகை எங்கடா வச்சிருக்க? நான் சொல்றேன் சார். சொல்லுங்கறேன் சார். சொல்லு. தெரியாது சார். யார்கிட்ட கொடுத்து? தெரியாது. சொல்லுடா. தெரியாது சொல்லு சார். யோ கான்ஸ்டபிள் சார், வாங்க. இவனை லுங்கியை கழட்டி ஜட்டியோட உட்கார வை. வாங்க. இங்க வாடி. சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இல்ல, என் பொண்ணை காணோம், அதான் கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கேன். அதுக்காக இப்படி கோவில் நேர்த்தி கடன் பண்ண வந்த மாதிரி கூட்டமா வருவாங்க? யார் இவங்க எல்லாம்? நான் வந்து, என் பேர் கடற்கரை, கேஎஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர். இது என் ஒய்ஃப், அது என் மாமனார். இவங்களாம் என் ரிலேட்டிவ்ஸ், அது என் தம்பி. அவங்க? இந்த அம்மா வந்து என்னுடைய என் கூட வந்தவங்க. ஏன் சொல்லுங்களேன், நீங்க வச்சுக்கிட்டு இருக்கிற பொம்பளைன்னு. யோ, வாய முடியா? ஏன் நீங்க ஒழுங்கா இருந்தா நாங்க ஏன் வாய திறக்கிறோம்? என்ன இருக்கிற? உங்க குடும்ப சண்டையை பாக்குறதுக்காக கவர்மெண்ட் எனக்கு சம்பளம் தரல. என்ன விஷயமா வந்திருக்கீங்க அது சொல்லுங்க. சொன்னேனே சார், என் பொண்ணை காணான்னு. உங்க பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்? 16 வயசு இருக்கும். இந்த காதல் கீதல்னு ஏதாவது? ஐயோ, அது மாதிரிலாம் கிடையாது சார். ஸ்கூலுக்கு போன பொண்ணை காணோம் சார். ஸ்கூலுக்கு இல்லைங்க, டியூஷன் சென்டருக்கு போயிருந்தா, அதுக்கப்புறத்துல இருந்து காணும். ஹலோ, என்ன குழப்பறீங்க? கரெக்டா சொல்லுங்க. ஸ்கூலுக்கு போனாலா டியூஷனுக்கு போனாலா? சார், அவளுக்கு இப்ப ஸ்கூல் லீவு, ஸ்டடி லீவ் விட்டுருக்காங்க, எக்ஸாம் வருதுன்ட்டு. அதனால டியூஷன் சென்டர் போயிருந்தா டெய்லி காலையில 11 மணிக்கு திரும்பி வந்துருவா. இன்னைக்கு வரல சார். டியூஷன் சென்டர்ல நல்லா விசாரிச்சு பாத்தீங்களா? விசாரிச்சோம் சார். டியூஷனுக்கு போயிருக்கா, முடிச்சிட்டு வெளியில வந்திருக்கா, ஆனா வீட்டுக்கு வரலைங்க சார். காலையில வீட்டுல ஏதாவது பிரச்சனை நடந்ததா? ஐ மீன், உங்க பொண்ணை திட்டவோ அடிக்கவோ ஏதாவது செஞ்சீங்களா? சொல்லுங்கம்மா. அவ இப்ப இவர் வீட்டுல தான் சார் இருக்கா. ஓ, இது வேறயா? அப்ப நீங்க சொல்லுங்க சார், ஏதாவது பிரச்சனை நடந்ததா? அப்படிலாம் நான் ஒன்றும் கோவப்படலையே. ஸ்னேகா, நீ ஏதாவது குழந்தைய திட்டினியா? ஐயோ, நான் ஏங்க அவளை திட்ட போறேன்? உண்மையில காலையில டியூஷன் கிளம்பி போகும்போது கூட நார்மலா தான் போனா. 200 rupees கேட்டா, எதுக்கு செலவுக்கெல்லாம் காசு கேட்குற அப்படின்னு. அப்புறம் சரி எதுக்கு பிரச்சனைன்னு நான் கொடுத்து அமிச்சிட்டேன், அவ்வளவுதான். ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு சார். அது என் தங்கச்சி வீட்டில் தொட்டியில் போடுறாங்க. அதுக்கு போகணுன்னு அவள் ஆசைப்பட்டா. யாரும் போகக்கூடாதுன்னு நான் சொன்னேன்.
முதல்ல கொஞ்சம் வருத்தப்பட்டா, பட் அப்புறமா ஒத்துக்கிட்டா சார். ஒருவேளை உங்களுக்கு தெரியும் அங்க போயிருக்கலாம் இல்லையா? அது இல்லைங்க சார், நாங்கெல்லாம் அந்த ஃபங்க்ஷனில் தான் இருந்தோம். அங்கே ரத்னா வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் வரலையேன்னு சொல்லி நான் தான் இந்த மணியரசு அனுப்பி பார்த்துட்டு வர சொன்னேன். ஆமாம் சார், நான் ரத்னா இருப்பேன் உங்கள் வீட்டுக்கு போனேன். ஆனால் டியூஷன்ல இருந்து இன்னும் வரலன்னு சொன்னாங்க. சரி டியூஷன்ல இருப்பேன் அங்கே போய் பார்த்தேன் சார். ஆனால் ரத்னா அங்கேயும் இல்லை. சரி அண்ணி வீட்டுக்கு போயிருப்பேன், அங்கே போய் பார்த்தேன் சார். ரத்னா அங்கேயும் இல்லை சார். எங்கே தேடிய ரத்னா காணும் சார். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எல்லாமே தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே கிடைக்கல. எங்களுக்கெல்லாம் இதை நிற்கிறாளே அவன் மேலே தான் சந்தேகம். அதனால தான் வீட்டுக்கு போய் அவளையும் கூப்பிட்டு வந்திருக்கோம். யோ நிறுத்தியா, நான் ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, ஆளுக்கு ஏதோ பேசி குட்டையை குழப்பிட்டு இருக்கீங்க. நல்லா இருக்கிற குடும்பத்துல இருந்து அவளை சேர்த்துக்கிட்டு இந்த குடும்பத்தையே குழப்பினவர் தானே நீங்க. பெரிய நாயகம் மாதிரி பேசிக்கிட்டு. ஹலோ, உங்க குடும்ப சண்டையெல்லாம் இங்க வேண்டாம். ஆளுக்கு பேசிட்டு இருக்காதீங்க. இதை பாருங்க, உங்க பொண்ணை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் ஒரு கம்ப்ளைண்டா எழுதி கொடுத்து கூடவே ஒரு போட்டோவும் கொடுங்க. சார் போட்டோலாம் வேண்டாம் சார், பேப்பர்ல வந்துச்சுன்னா அந்த பொண்ணோட எதிர்காலம். ஹலோ, போட்டோ நாங்க ஒன்றும் போஸ்ட் அடிக்கிறதுக்காக கேட்கல. எங்களுக்கும் தெரியும் ஒரு பொண்ணு சம்பந்தப்பட்ட கேஸை எப்படி டீல் பண்ணணுங்கிறது. நீங்க ஒண்ணு எங்களுக்கு சொல்லி தர வேண்டியது. சாரி சார். அப்புறம் அந்த பொண்ணோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளூர்ல இருக்க சொந்தக்காரங்க டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு எழுதி கொடுங்க. சார் நான் வந்து சொந்தக்காரங்க அங்கங்கெல்லாம் விசாரிச்சுட்டேன் சார். சார் நீங்க விசாரிக்கிறதுக்கும் நாங்க விசாரிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சார். ஒருவேளை மன கஷ்டத்தினால உங்க பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிருந்தா அதை நாங்க விசாரிச்சாதான் தெரிய வரும். ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லை இன்ஸ்பெக்டர். நான் பண்ண பெரிய தப்பே இவ வீட்டுல விட்டதுதான். அதனாலதான் என் பொண்ணை காணல. அம்மா அழாதீங்க, கண்டிப்பா உங்க பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம். சார் உங்க பொண்ணு எத்தனை மணிக்கு காணாம போச்சு? பிட்வீன் 9லேருந்து 9:30 மணிக்குள்ள சார். கான்ஸ்டபிள் சார், காலையில 9:30 மணிக்கு மேல சிட்டியில் நடந்த ஆக்சிடென்ட், ரயில்வே டெத்து எல்லா டீடைல்ஸும் என்ன கலெக்ட் பண்ணி கொண்டு வாங்க. எஸ் சார். ஈவினிங்குள்ள எனக்கு வேணும். ஓகே சார். ஐயோ சார், ஐயோ என் பொண்ணு செத்தே போயிட்டான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அப்படிலாம் எதுவும் நடந்திருக்காதுங்க. சார் இவங்களை முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அப்புறம் நான் கேட்ட எல்லா டீடைல்ஸும் ரைட் கிட்ட ஒரு கம்ப்ளைண்டோட எழுதி கொடுத்துட்டு போங்க. சார் என் பொண்ணு கிடைச்சிருவாள்ல? தைரியமா போங்க சார், கண்டிப்பா உங்க பொண்ணு கிடைச்சிரும். கவலைப்படாம போங்க சார். நீங்க எல்லாரும் கிளம்புங்க. ரைட்டர் சார், டீடைல்ஸ் எழுதி வாங்கிக்க. சரிங்க சார். வாங்க உட்காருங்க. இந்தாங்க சார். அதுல தாத்தான்னு என் பேரை இதுதான் கல்யாண பத்திரிக்கையா? தாத்தா பேரை போடணுமா? என்னங்க ஓ இது பாருங்க. சொல்றேன்ல, ஸ்னேகா என்னங்க உண்மையை சொல்லு. என் பொண்ணு காணாம போனதுக்கு உனக்கு சம்பந்தம் இருக்கா? சொல்லுடி. கேக்குறேன்ல. என்னங்க என்ன பார்த்தா கேக்குறீங்க? உன்னை பார்த்தா கேக்குறேன். மத்தவங்க எல்லாம் உன்னை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா உன்னை நான் என் பொண்டாட்டியா நினைக்கிறேன். அந்த உரிமையில கேக்குறேன், என் பொண்ணு எங்க? சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. நான் ரத்னாவை கடத்தலங்க, எனக்கு தெரியாது. ஸ்னேகா விளையாடாத. இது என் பொண்ணோட விஷயம். அவன் வாழ்க்கையோட விளையாடாத. என் பொண்டாட்டி எனக்கு பிடிக்காது. ஆனா என் பொண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். தயவு செய்து கேட்கிறேன், அந்த டிசி பேச்ச கேட்டுக்கிட்டு செல்லம்பாவை பழி வாங்கறதுக்காக என் பொண்ணை கடத்தி வச்சிருந்தேன்னு வச்சுக்க,
செல்லம்மா எனக்கு முதல் எதிரி இல்ல, நீதான் எனக்கு முதல் எதிரி ஆயிடுவ. வண்ணையும் டிசியை சேர்த்து வச்சு கொன்னுடுவேன். நல்லா இருக்கு, பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்றீங்க, ஆனா என்னையும் அந்த டிசியை சேர்த்து வச்சு பேசுறீங்க. கேவலமா இல்ல உங்களுக்கு? கேவலமா இல்ல, எனக்கு என் பொண்ணு வேணும், பொண்ணு வேணும். ஸ்னேகா, நீ என் மேல உயிரே வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். முத்தழிக்கு என்னைய நிரந்தரமா பிரிக்கிறதுக்காக ரத்தனாவை கடத்தி வச்சிருந்தா விட்டுருமா, அவளை மறுபடியும் முத்தழிக்கு வீட்டுக்கே அனுப்பிச்சிருவோம். அவளை ஒண்ணும் பண்ணிடாதம்மா, அவ பாவம் வயசுக்கு வந்த பொண்ணுமா. ஐயோ என்னங்க நீங்க, நான் சத்தியமா சொல்றேங்க, ரத்னாவை நான் ஒண்ணும் பண்ணலங்க, நான் கடத்தல. நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களேங்க. ஒன்னு சொல்லட்டுமா, இது எல்லாமே உங்க தங்கச்சியோட வேலைதான். செல்லமா செல்லமா தான். நம்ம ஒண்ணா இருக்கிறது பிடிக்கல, அதனால தான் ஃபர்ஸ்ட் உங்க பொண்ணு ரத்னாவை இங்க அனுப்புனா. பிரச்சனை வந்துச்சு, அப்புறம் இப்ப அந்த பொண்ணு அவளே கடத்தி வச்சிட்டா. நம்ம ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்காக தாங்க அவ இந்த வேலை பாக்குறா. அதாங்க உண்மை. நீ போய் சொல்ற, கடத்துறதெல்லாம் செல்லமா பண்ண மாட்டா, நீ பண்ணுவ. நீ ஏற்கனவே பண்ணிருக்கிய. என் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்ல போறியா இல்லையா? ஸ்னேகா, நீ எங்க இங்க வந்த? ஏய், இவ இங்க வந்தா? இருங்க 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 இருங்க, அவளா வரல, நான் தான் வர சொன்னேன். அது நான் தனியா இருக்கேன், பேச்சு துணை கூட யாருமே இல்ல. நீங்களும் என்ன அடிக்கடி விட்டுட்டு போயிடுறீங்களா? அது மட்டும் இல்லாம அந்த டிசி வந்தா என்னையும் அவரையும் சந்தேகப்படுறீங்க. எனக்கு வம்ப, தனியா இருந்தா தானே பிரச்சனை, அதனால தான் நான் அவளை வர வச்சேன். உண்மையை சொல்லு, நீ ரத்னாவை பாத்தியா? என்னங்க எங்க இருக்கா சொல்லு. ஐயோ என்னங்க நீங்க, அவளை இப்பதானே வந்திருக்கா, அவளுக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சாரி சாரி கோமதி, நீ போ, நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன். விடுங்க நீங்க, நீ கிளம்பு. நீ பாருங்க, ரத்னாக்கு ஒண்ணும் ஆயிடாது, அவ வந்துருவா. நீங்க உள்ள வாங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், சமாதானம் ஆக மாட்டேன். என் பொண்ணை பார்க்காம நான் தூங்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன். அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்காம விட மாட்டேன். இங்க பாருங்க, நான் உங்களை விட மாட்டேன், நான் உங்களை விட மாட்டேன். நீங்க போனீங்கன்னா அப்புறம் நீங்க நேரா முத்தழகி வீட்டுக்கு தான் போவீங்க. அங்க போய் அவங்க சொல்றபடி கேட்டு இருந்துப்பீங்க. அவங்க என்ன பத்தி ஏதாவது தப்பா சொல்லி உங்களை நம்ப வச்சிருவாங்க, அப்புறம் நீங்களும் நம்பிட்டு இருந்துருவீங்க. நான் உங்களை விட மாட்டேன். நீங்க பாருங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா சொல்லுங்க, ரத்னா வந்துருவாங்க. தயவு செஞ்சு நம்புங்க ப்ளீஸ். கையோடு ப்ளீஸ் கையோடு சொல்றேன், என்னால உங்களை விட முடியாது. நான் உங்களை விட மாட்டேங்க, நான் உங்களை விட மாட்டேன். எனக்கு நீங்க வேணுங்க. என்னால உங்களை விட்டுட்டு இருக்க முடியாது, என்னால விட்டுட்டு இருக்க முடியாது.